வணக்கம் நண்பர்களே. மோட்டோரோலா இந்தியாவில் இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மோட்டோ E7 பவர் அப்படின்ற மொபைலை கம்மியான ப்ரைஸில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த E7 பவர் மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற என்னோட பர்சனல் ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். 6.5 இன்ச் சைஸ் கொண்ட டிஸ்பிளே இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே HD+ ரெசல்யூஷனோட இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 6.5 இன்ச் சைஸ் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளேவை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலை ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மொபைலில் IP52 ரேட்டிங்கை கொண்ட ஒரு பேசிக்கான IP ரேட்டிங் ப்ரொடெக்ஷனோட இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட போர்ட்ஸ் மற்றும் பட்டன்ஸை பற்றி பார்த்தோம்னா ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் மற்றும் பவர் பட்டன் இருக்குது. அது கூடவே டெடிகேட்டடாக கூகுள் அசிஸ்டன்ட் கீயும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்க முடியும். இல்லை மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிம் ப்ளஸ் 1 TB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. மொபைலோட பாட்டமில் மைக் மற்றும் Type C சார்ஜிங் போர்ட் இருக்குது. மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டோ பிராண்டிங்குடன் கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி மற்றும் HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான் இருக்கிறதுனால இந்த மொபைலை 0 to 100% ஃபுல் சார்ஜ் பண்ணதும் யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் தாராளமாக சார்ஜ் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸர். இந்த மொபைலில் mediatek helio G25 அப்படின்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 நானோமீட்டர் சைஸில் பில்ட் பண்ண 8 கோரை கொண்ட ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட Snapdragon 439 ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த mediatek G25 ப்ராசஸரை யூஸ் பண்ணதுக்கு பதிலாக mediatek helio G35 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மொபைலோட சாஃப்ட்வேரை பற்றி பார்க்குறப்போ Android 10 பேஸ் பண்ணி பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட கிடைக்கிறது இந்த மொபைலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல்னு பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஒரு மொபைல்லையும் மைக்ரோமேக்ஸ் இன் 1B மொபைல்லையும் மட்டும்தான் கிடைக்குது. அடுத்து இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட பேக் சைடில் பார்க்குறப்போ ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைலில் டுவல் கேமரா செட்டப்போட தான் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது ஃப்ளாஷ் லைட். பேக் சைடில் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சுக்குள்ளே 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கலர் ஆப்ஷன் பார்க்குறப்போ ப்ளூ மற்றும் ரெட்டுன்னு 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்குறப்போ இந்த மொபைலில் 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னா 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 7499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 8299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்த மொபைலோட 2GB RAM 32GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 800 ரூபாய் பே பண்ணி 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 800 ரூபாய் பே பண்ணும் பட்சத்தில் 2GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 32GB இன்டர்னல் மெமரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தாச்சு. அடுத்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற மொபைலில் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நிறையவே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லி சஜஷன்ஸும் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ் நிறையவே இருக்கும். அப்படி எந்த பிரச்சனையுமே இந்த மொபைலில் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்கிறதும் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுமே கூட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலோட நெகட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லலாம். ஏன்னா இந்த மொபைலில் mediatek helio G25 ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு ஹெவியான கேமிங்க்கோ இல்லை ஹெவியான மல்டி டாஸ்கிங்க்கோ உருவாக்கப்பட்ட ப்ராசஸர் கிடையாது. ஆவரேஜாக மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான யூஸருக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா
ரெட்மி ரியல்மி மொபைல்ஸ் மாதிரி அதிகப்படியான ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்து மொபைல் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணக்கூடிய மொபைல் எனக்கு தேவையில்லை. நான் கொடுக்குற 8000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய மொபைல் வேணும், அதிக நேரம் சார்ஜ் இருக்கக்கூடிய மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மோட்டோ E7 பவர் மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அதிக ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களும் அதிகப்படியாக கேம்ஸ் விளையாடுறவங்களும் இந்த மொபைலை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த மோட்டோ E7 பவர் மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.